பிரைஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் இட்லி மட்டும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு பழுத்த தக்காளியும் கட் பண்ணி அதில் சேர்த்துட்டேன். சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடிங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து தண்ணி நிறையா சேர்த்துக்கணுங்க. சட்னியில் நிறையா தண்ணி சேர்த்து விட்டு அதில் ஊற்றிட வேண்டியதாங்க. இந்த பதத்தில் சட்னி இருக்கணுங்க. நம்ம தண்ணி நிறையா ஊற்றினா தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். அந்த லைட்டாக அப்படி கொதி வரா மாதிரி தெரியணுங்க. அதெல்லாம் கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த சட்னி லைட்டாக அந்த குழப்பாக வரும். அந்த பதத்துக்கு ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இட்லியை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.